ராணிப்பேட்டை அருகே தோல் தொழிற்சாலைகளில் இருந்து இரவு நேரங்களில் விதிகளை மீறி சுத்திகரிக்கப்படாத ரசாயன கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் குடியிருப்பு பகுதி வழியாக செல்லக்கூடிய நீர்வழி பாதை மற்றும் கால்வாய்களில் ரசாயன கழிவுநீர் செல்வதாகவும் இதனால் சிறியவர் முதல் பெரியவர் வரை பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவில்பட்டியில் கண்டெய்னர் லாரி மின்சார வயர் உரசி தீப்பற்றி எரிந்து லாரியில் இருந்த 6 லட்சம் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ளது. இத்தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இதனால் அங்கு சுற்றியுள்ள பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்சார தடை ஏற்பட்டது. எட்டயபுரம் அருகே குளிர்பான பாட்டில் ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. லாரியில் கொண்டு சென்ற பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான குளிர்பான பாட்டில்கள் சாலையில் கொட்டிய நிலையில் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் சாலையில் சிதறி கிடந்த குளிர்பான பாட்டில்களை அள்ளிச் சென்றனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள வெள்ளையன் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 282 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை எம்எல்ஏ வழங்கினார். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிக்கும் மற்றும் இயங்கும் வழிமுறைகளை விவசாயிகள் அறிந்து கொள்வதற்காக நடத்தப்பெற்ற மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே. கலைவாணன் அவர்களும் தொடங்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூர் தென்பாதி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறை குறித்து விழிப்புணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் காய்கறிகள் விதைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோரைக்கூட்டம், சேதுகரை, உத்தரவை உள்ளிட்ட ஊராட்சி பகுதியில் உள்ள மக்களுக்கு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் திருப்புல்லானியில் நடைபெற்றது. இதில் மக்கள் தங்களின் குறைகள், அடிப்படை தேவைகள் குறித்து முகாமில் மனு அளித்தனர். மதுரை பைபாஸ் சாலையில் ரத்த காயங்களோடு சுற்றி திரிந்த ஜல்லிக்கட்டு காளையை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் 1 மணி நேரமாக போராடி மீட்டு கால்நடை காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளனர். ஜல்லிக்கட்டு காளை மீது ஆசிட் ஊத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிலோ ஒன்றுக்கு 500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. முல்லைப்பூ மற்றும் பிச்சிப்பூ கிலோ 300 ரூபாய் உள்ளிட்ட மற்ற பூக்களும் விலை உயர்ந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.